காய்ஸ் வாங்க வருவதில்லை. நீங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த கடை வாசல் தான். அது வந்து எங்கே இருக்குதுன்னா, என்னடா மாஸ்க் போட்டுங்கன்னா ஃபுல் ஸ்னோங்க, ஃபுல் ஸ்னோவாக இருக்குது. அதனால தான் நானும் மாஸ்க் போட்டுங்கிறேன். அது வந்து பானாவரம் பின்ன நெமிலி ரோடு சென்ட்ரல் இருக்குது. அந்த பொன்னேரி வரணும் அது. அதான் போயின்னுக்கிறோம். வாங்க ஒரு நான் சொன்னேன்னா பானாவரம் பிரிட்ஜு இதுதான். பானாவரம் பிரிட்ஜில் தான் போயிடுறோம் நம்ம. மகாராஜா தான் போயிடுறோம். இதுதான் பானாவரம் பிரிட்ஜு. ஊர் வரணுன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான். அங்கே நான் வீடியோ பண்ணி போகலான்னா இந்த இந்த பிரிட்ஜு தாண்டி தான் இப்போ போனோம் நம்ம அந்த ஊருக்கு. நல்லா ஃபுல்லாக அங்கெல்லாம் காட்டும்போது நான் ஆல்ரெடி போகணும் பார்க்கறதுக்கு போல. அதுதான் ரயில்வே ஸ்டேஷனு. அங்கே தான் நம்ம ஊருக்கு போனோம். நம்ம இங்கேருந்து நம்ம ஊருக்கு வந்து 12 கிலோமீட்டர் மோஸ்ட்லி. அந்த பிரிட்ஜு தானே கொஞ்சம் சன்செட் மட்டும் பயங்கரமாக வருதுங்க. பனி எந்த அளவுக்கு பெய்யுதோ ஸ்னோ அந்த அளவுக்கு பெய்யும். அந்த அளவுக்கு அங்கே தமிழ்நாட்டில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. வெயில் ஜாஸ்தியாக வருது. அதுதான் இப்போ மேட்ரு. சன்செட் காய்ஸ் ஆல்ரெடி நம்ம போயிட்டாங்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அதை ஃபுல்லாக ஸ்லோவாக இருக்குங்க. அதனால தான் நான் பேச காட்டுறேன். சன்செட் மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. சன்செட் மட்டும் வேறு லெவலில் வந்து வேறு வேறு பெட்ரோல் 2 பாயிண்டில் தான் கீழே போயிட்டுங்க. வேறு யார் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் ரோட்டில் போனால் யாருமே காலி ரோடு. நான் நேச்சுரல் என்ஜாய் பண்ணுறேன். இதை மட்டும் பாருங்கள், மலைக்கு சென்டரில் கராவாக இருக்கும். ஃபுல்லாக மழை. ஆனால் அது கேமராவில் கிளாரிட்டியாக இல்லைங்க. ஆனால் லைவாக பார்க்க சொல்ல வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்னோவாகுது. தலைமுறை போயிருக்கிறோம். சன்செட் ஆல்ரெடி மேலே வந்துருக்குது. போயின்னு இருக்கிறேன். நினைக்கிறேங்க. பாருங்க சன்செட் வேற லெவலில் இருக்குது. வேற லெவலில் இருக்குது சன்செட். நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாகுங்க, மோட்டார் பிளாகர் தான். நம்ம சாரால் தான் போயிருக்கிறோம். புல்ஸை கொஞ்சம் ரெடி பண்ணுறது நான் சொன்னேன்ல, அதெல்லாம் எடுத்துன்னு வரல புல்ஸை. அதெல்லாம் நம்ம சாரால் தான் எடுத்துன்னு போயிருக்கிறோம். ஃபுல்லாக நீ போய்ட்டு கடை வாசல் தான் நான் மெயினாக பார்க்க போயிருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அந்த கடை வாசல் தான் எப்படி இருக்குது ஏதா இருக்குது பார்த்து போகலாம் போய் பாடலாம் எப்படி இருக்குன்னு. மாஸ்க் போட்டுக்கொண்டு பேசுகிறாங்க. ஆனால் ஸ்னோங்க எனக்கு செட் ஆகாது. அதுலேருந்து நான் ஆஸ்பத்திரி செலவு தான் ஜாஸ்தி வச்சுக்கிறேன். அதுக்கு தான் நான் வந்து மாஸ்க் போட்டு சேஃபாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நவம்பர், அக்டோபர், டிசம்பர் போகலாம். சிவராத்திரி வந்தது போகலாம். வந்துட்டோம் நினைக்கிறேன்.
ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி பாருங்க நிறைய பேர் வந்துக்கிறாங்க. ஆல்ரெடி பைக் எல்லாம் நினைக்குது இந்த பக்கம் நம்ம வந்து சாரா வந்து எங்கன்னு கேட்கலாம், கீழே நீ கேட்கலாம். பாருங்க வேற லெவலில் இருக்குது. இங்கே கீழே நீ கேட்போம் நம்ம சாராவை. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனலாக வந்துட்டோம் நம்ம சாரா எடுத்துக்குன்னு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு மாஸ்க் தேவையில்லை. அப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாக தண்ணி தான் போயினுக்குது. ரொம்ப கிட்டங்க, ரொம்ப இது பாருங்க வேற லெவல். ஆனால் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். தண்ணி வேறு லெவல் பண்ணிக்குது. இப்போ காட்டில் இருந்தால் நானும் சரி நம்ம ஊர்லேயே எடுத்துக்கின்னு நம்ம வரலன்னா நம்ம காட்டில்னா அது நம்மளுக்கு தான் சரிங்க. அதனால தான் வந்து ஆயம்லாம் இல்லை இந்த பக்கம். பாருங்க அந்த சவுண்டு மட்டும் கேளுங்க, வேற லெவல் இருக்குது ஃபீலிங்கு, நேச்சுரல் ஃபீலிங் அதெல்லாம். இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு கொம்பு மாதிரி நிற்க வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக. சன்செட் பாருங்க வேற லெவல் வந்துது. அதனால தான் நான் காலையில் கூட்டு வந்தேங்க. பாருங்க மீன் பாருங்க, சின்ன மீன் ஓடிச்சு. பாருங்க ஃபுல்லாக தண்ணி தான். எனக்கு ஸ்விம்மிங் வராதுங்க ஆல்ரெடி. அதுக்கு தான் நானே போகல. இல்லைன்னா குளிக்கலாம் தான் வந்தேன். ஆனால் நம்மளுக்கு ஸ்விம்மிங் வராதுனால கொஞ்சம் இருக்கிறதாக்குது. ஆல்ரெடி எல்லாம் குளிச்சுன்னுங்கிறாங்க. சவுண்ட் மட்டும் வேற லெவல் கேட்குதுங்க. தல் 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 தண்ணி சவுண்டு தான் ஜாஸ்தியாக கேட்குது. பாருங்க மீன் போக மாட்டேங்குதுங்க. வந்து இங்கே வந்தோன்னு உட்காந்துக்குது பாருங்க. வந்து கீழே போய் அப்படியே இதுக்கு போயிட்டு போகலாம். அது வரைக்கும் போய் பார்க்கலாம். ஃபுல்லாக கட்டுறவங்க ஆல்ரெடி இங்கே தான் குளிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் ரிவர் டேஷ் ஆகிடுது. சவுண்ட் மட்டும் கேளுங்க வேற லெவல் இருக்குது. ஆய மட்டும் போனா கிளீனா நல்லா அச்சும் போகுது. சவுண்ட் மட்டும் கேளுங்க வேற லெவல் இருக்குது உறவுகளே. சவுண்டு அந்த சன்செட்டு பாருங்க எப்படி இருக்குது. சன்செட்டுலேருந்து இதுலேருந்து பாருங்க. என்ன வருவங்களே இதுக்கு மேல என்ன வருவங்களே வேணும். ஆனா வெயில் தான் தாங்க முடியல உறவுகளே. சீரியஸா வெயில் மட்டும் கொஞ்சம் தமிழ்நாட்டுல கம்மியா இருந்தா வேற லெவல்ல இருக்கும். வந்தா எதுனாலும் காலையிலே வந்தாதாங்க பாக்கிறதுக்கு கூட. ஆனா ரிவர் மாதிரி அச்சு டார்பாரா பண்ணிக்குது பாருங்க. எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குதுங்க உறவுகளே. பாருங்க ஸ்டெப்ஸு. அவ்வளோதான். இதுக்கு மேலே பைய இல்லைங்க. ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது, செடிலாம் இருக்குது. ஆனால் மலை கீழே சன்செட்டு
உறவுகளை நம்ம இப்போ அங்கே தான் கீரை ரிவரில் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதெல்லாம் பண்ணிக்கிறேன். நல்லா ஜாலியாக இருக்குது, ஜாலியாக விளையாட்டு. நல்லா பாசைக்குது ஜார்சின்னு வந்து வீ வேண்டியது தான். பாரு பார்த்து ஜாருதுங்க உஷாராக இருக்கணும், இல்லைன்னா தம்முன்னு வீ வேண்டியதான். தலை கீட்டி மண்டை ஓப்பன வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாக. யாருமே இல்லை, சன்செட்டு மட்டும் பயங்கரமாக நடந்துட்டு வருது. வேறு லெவல். வந்தால் மட்டும் நல்லா குளிச்சுட்டு மாலை போட்டுங்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தண்ணி வருது, குளிச்சுட்டு போகலாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ட்ரெயின் வராது இது மாதிரி வேறு இதில் குளிச்சா. வேறு லெவலில் இருக்குது ஒரு சீரியஸாக. கம்பு வச்சுக்கிறாங்க, கீ வந்துக்குது, விளையாடி கீ வச்சுக்கிறான். அவேர்னஸ் இல்லைங்க, வர்றது போகிறது அவ்வளோதான். இப்போ கரெக்டாக இருக்குது. எப்படிங்க வேறு லெவலில் இருக்குதா? ஏதோ நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம. அதுதான் உறவுகளே, ரொம்ப நாளாச்சு நம்ம மோட்டோ பிளாகர் பண்ணி ஃபிட்னஸே போட்டு எனக்கு வெளியே சுற்றணும்னு தோணாது போயிடுச்சு. ஆனால் நம்ம சேனல் பேர் வந்து HTFLனால ஹியூமன் ட்ராவலர்ஸ் வித் ஃபிட்னஸ் ஆடிவர் லைஃப் தான் உறவுகளே. அதனால தான் நானும் சரி எதுவுமே தோணாது. அந்த சவுண்ட் மட்டும் கேட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் போயிடாதுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடங்க. ஏன்னா எங்கே ஒரு வாட்டி வைக்க விட்டுச்சு, அது அந்த அலை அந்த போர்ஸுக்கு அப்படியே தள்ளின்னு இருப்பாது. பார்த்தீங்களா உறவுகளே, என்னால் முடிஞ்ச போட்டோ பிளாகர்ஸ் நான் பண்ணுற உறவுகளே. நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து நான் சண்டே கிண்டே எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கிறனோ நான் மோட்டோ பிளாகர்ஸ் பண்ணுறேன், ட்ராவலிங் வீடியோவும் போடுறேன். இதான் உறவுகளே. இன்னும் நீங்கள் வேறு எங்கே சொல்கிறீங்க, எந்த பெயினாக இருந்தாலும் லெஃப்ட் பெயின், ஆல்ரெடி முட்டையில் கபடி ஆடி ஒரு டைமு முட்டையில் இந்த சவுண்ட் ஒன்று சன்செட்டு இந்த பக்கம் வர நினச்சேன் உறவுகளே. இப்போ சன்செட் இந்த பக்கம் வந்துருக்குது, அதுதான் எனக்கு கரெக்டாக. ஆனால் ஃபன் மட்டும் வேறு லெவல் பண்ணாங்க. சீரியஸாக வந்தால் ஃபேமிலியோடு வந்தால் ஃபன் கன்ஃபார்ம்ங்க. சரி உறவுகளே, பாப்பா நெக்ஸ்ட்டு பிளாக் உடனே பாப்பா நீங்கள் என்ன பண்ணுன்னா என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உறவுகளே பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல தான் இருக்கிறேன், போயின்னுக்கிறோம். என்னன்னா என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் இதுக்கப்புறம் நான் மோட்டோ பிளாகர் வீடியோ போடுறேன். இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். சவுண்டுக்கே நீங்கள் பேஜாராடிங்க, அந்த அளவுக்கு ஃபீலிங்காக இருக்குது. சரி, உங்களிடம் இருக்கிறது இந்த இயற்கை பாய் அண்ட் டேக் கேர்.